டெஸ்ட் எழுதுவான், டெஸ்ட் எழுதி தள்ளிக்கிட்டே இருப்பான். அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குப்பா? டைரெக்டாக க்ரோத்தை மட்டுமே காட்டாது. சில நேரம் அடி வாங்குவோம், சில நேரம் கெட்ட அடி வாங்குவோம். ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோஸில் மக்கள் வந்து யோசிச்சு அதை பண்ணுவாங்க, இல்லாட்டி அப்படியே சகட்டாமணிக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ரெக்கார்டட் வீடியோ இருந்துச்சு, அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எது வரலையோ அவங்கள்ட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஹலோ வியூவர்ஸ், இது பார்ட் 3 ஆஃப் இன்டர்வியூ வித் பால மீனாட்சி மேடம். பார்ட் 1 and 2ல எம்பிஏல இருக்க டாப் காலேஜஸ், அதில் இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ், அதில் இருக்க கரியர் ஆப்ஷன்ஸ் அண்ட் எம்பிஏக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குன்ட்டு A to Z நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோஸ் நம்ம சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பால மீனாட்சி மேடம் அவங்களோட கேட் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு, விச் மேடர் கெட் இன் டு 14 IIMsன்றதை பற்றி சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் மேம். இப்போது கேட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ டெய்லி நம்மளோட ஸ்டடி ஸ்கெடியூல்ன்றது எப்படி இருக்கணும்? லைக் இது மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? உங்களோட ஸ்கெடியூல் நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி படிச்சீங்க மேம்? சூப்பர். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 to 3 திங்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேறு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப், இது ஃபஸ்ட்டு. செகண்டு உங்களோட பியர் குரூப்போட சப்போர்ட்டு. தேர்டு உங்கள் மென்டாரோட ரோல். இது 3மே இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு கேட்டோட ஸ்டடி பிளானே ஆக்சுவலி உருப்படியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப். நான் பண்ண மேஜர் மிஸ்டேக், நான் அந்த ஃபர்ஸ்ட் கேட் எழுதும்போது பண்ண மேஜர் மிஸ்டேக் என்ன, ஜென்ரிக்காக ஒரு ரெக்கார்டட் வீடியோ இருந்துச்சு, அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எங்கே இருக்கேன், நான் எங்கே லேக் ஆகுறேன், எனக்கு என்ன வரும் வராது, இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் இல்லாமலே உள்ளே குதிச்சாச்சு, படித்தாச்சு. ஐ காட் அப்ராக்சிமேட்லி ஒரு 50% அப்படின்றத எடுத்தேன். செகண்ட், நான் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சும்போது ஃபஸ்ட்டு நான் எங்கே இருக்கேன்ற தெளிவு, ரீடிங் ஸ்பீடு, நான் பேசிக்ஸ் குவான்ஸில் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு லாஜிக்கில் இந்த லெவலில் இருக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. இதை என் மென்டார் பக்கத்தில் உட்காந்து பால்சு சார் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு, இங்கே இருக்கேன், இன்னும் என் ப்ரிப்பரேஷன் நான் எவ்வளோ தூரம் போட்டால் அடுத்த லெவல் போக முடியும் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சு. செகண்டு, உங்கள் கூட இருக்கிற பியர் குரூப். ஸோ பியர் குரூப் அப்படின்றது ஒரு மெஷரபிள் பேராமீட்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் இந்த லெவலில் இருக்கேன், அவன் அந்த லெவலில் இருக்கான், எனக்கு தெரியாததை அவன் சொல்லிக் கொடுப்பான். ஸோ நான் படித்தப்போ எனக்கு வந்து பசில் சால்விங் பார்த்தீங்கன்னா தீபன், அவங்க வந்து சாஸ்தா ஸ்வீட்ஸ் மதுரையோட ஓனர். ஹீ ஸ்டடிட் இன் ஆண்டர்பிரினர்ஷிப் MBA பண்ணாங்க, IPன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ்லேருந்து. அதே மாதிரி எதிராஜன் இருந்தாங்க, ஹீ இஸ் வெரி குட் இன் வேர்பல். ஸோ அவங்க வந்து டாப்மி காலேஜில் படித்தாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பிரசாத், அவங்க IIFM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சுட்டு KPMGயில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க கோகுல் இருந்தார், அவர் IIM அம்ரிஸ்டரில் படித்தார். இப்படி ஒரு பியர் குரூப் செட் ஒன்று இருக்கும்போது எனக்கு எது வரலையோ அவங்கள்ட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எது நல்லா வந்துச்சோ, எனக்கு ஆக்சுவலாக மேக்ஸில் லாக் நல்லா வரும், அதே மாதிரி நான் விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்க்குறது எனக்கு நல்லா வரும். இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ உங்களுக்கு பியர் குரூப் இருக்கும்போது இந்த ஸ்டடி பிளான் ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு மேனரில் வந்துடும். நீ மட்டும் தனியாக உட்காந்து வராததை ரொம்ப நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு தெரியாது, அவங்கள்ட்ட போய் கேட்டு வருவேன். கோ லேர்னிங்காக அந்த விஷயன்றது இருக்கும். இது ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுட்டேன். செகண்டு பியர் குரூப்போட லேர்னிங். தேர்டு மென்டார்ஸ். நம்ம போய்கிட்டே இருக்கோம், ஸ்மூத்தாலாம் அப்படியே கர்வாலாம் போகாது. வந்து உங்களுக்கு டைரெக்டாக க்ரோத்தை மட்டுமே காட்டாது. சில நேரம் அடி வாங்குவோம், சில நேரம் கெட்ட அடி வாங்குவோம், சில நேரம் மார்க் டெஸ்ட் எழுதிட்டு வந்து நான் அழுதுட்டு இருந்த டைம்லாமே இருக்குது. மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அழுதுட்டு ஒரு சட்டி சோறு உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்ப உட்காந்து படித்த டைமும் இருக்குது. அந்த டைமில் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்குன்னு சொல்லி மென்டார்ஸ் இருந்தாங்க. இதே மாதிரி அடி வாங்கிட்டு போன அலுமினியங்கள் கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட ஸ்டடி பிளானை ஹொலிஸ்டிக் ஆகும். இப்போ நான் நல்லா பாருங்களேன், நான் ஸ்டடி பிளானில் உட்காந்து நான் குவான்ட் இவ்வளோ நேரம் படித்தேன், வெர்பல் இவ்வளோ நேரம் படித்தேன்னு நான் சொல்லவே இல்லை. என் லெவல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் போடும்போது எனக்கு எங்கே ஸ்டக் ஆனேனோ என்னோட பியர் குரூப்போட சப்போர்ட் எடுத்துட்டேன். எங்கெல்லாம் நான் அடி வாங்கினேன்னா அந்த டைமில் எனக்கு அலுமினை ஹெல்ப்பும் இருந்துச்சு. ஸோ ஸ்டடீஸ் இஸ் நாட் ஒன்லி ரிகார்டிங் த கண்டென்ட் பார்ட். இட் இஸ் ஆல்சோ அபவுட் ஹவ் யூ ஸ்ட்ராட்டஜைஸ் for your mock, and it's also about how you prepare your mindset towards your final entrance examination preparation, and it's also about the kind of peer group whom you are with. அதாவது நம்ம க்ரோ ஆகிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் சில பேர் காலை கீழே பிடிச்சி இழுத்தாங்கன்னா கஷ்டமாயிடும்ல, அவங்களும் நம்ம கூட சேர்ந்தே க்ரோ ஆயிருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஸ்டடி பிளான். அப்படின்னா என் ஸ்டடி பிளானில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஃபர்மேஷன் அண்ட் விஷுவலைசேஷன். மென்டலி ஐ வாஸ் வெரி வீக். ஒரு சின்ன விஷயம் கூட என்னை பயமுறுத்திடும். அப்போ எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே சீக்ரெட் மூவியை நான் வந்து 30 நாளைக்கு தொடர்ந்து 1 மணி நேரம் பார்த்தேன். இப்போது இது என்னை பொறுத்து மாறும், எல்லாருமே இதை தான் பண்ணாங்கன்னு கிடையாது. எனக்கு ஏற்ற மாதிரி என் மென்டார் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால்சு சார் வந்து சொன்னது, மைண்ட் லெவல் வீக்காக இருக்கீங்கன்னா அதை பண்ணுங்கள், ஒரு 30 நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொன்னார். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, ஒரு ஒகாபுலரி நோட் ஒன்று மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். காலைல வந்தோடனே அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுவேன்.
தேர்டு என்னோட கண்டென்ட் பார்ட்டுக்குள்ளே போவேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 to 10 months என் பியர் குரூப்போட உட்காருவேன். இதுவே என்னோட ஒரு ரொட்டீனாக இருந்துச்சு. 2 hours மென்டார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதே என் ஸ்டடி பிளானில் இருந்துச்சு. இது எதை பேஸ் பண்ணி வந்துச்சு, நான் மென்டார்கிட்ட உட்காந்து இதெல்லாம் ரீஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். பால்ஸ் ஹவுஸ்லேயுமே இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்க்கு அதை தான் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணால் தான் அவன் நல்லா போக முடியும். சென்னை பெங்களூரில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஸ்டாமினாவோ கிரிட்டோ ஒரு பேசிக்கோ பெட்டராக இருக்கும். பட் மதுரை, சிவாசி, விருதுநகர் இது சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் போய் காலேஜ்குள்ளே உட்காரணும் அப்படின்னா அவனோட ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் நான் முன்னாடி படித்த ரெக்கார்டட் லெக்சர்ஸ்க்கும் இப்போ எனக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். இதெல்லாம் தான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஹெல்ப் பண்ணும். எல்லா நேரமும் படிச்சுட்டு இருக்கணுமா தேவையில்லை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பொறுத்து ரொம்பவே மாறும். நல்லா கவனிச்சுக்க வேண்டியது இது ஸ்கூல் கிடையாது. இட் இஸ் அ மேனேஜ்மெண்ட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் விச் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர். கஸ்டமைஸ் பண்ணி தான் உங்களோட ஸ்டடி பிளான்ன்றது இருக்கும். ஓகே, இப்போ கேட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேஜராக பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன? சூப்பர். நான் வந்து டேரெக்டாக ஸ்டூடெண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்ல, ஜிம் ஜாயின் பண்ணோன்னே எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு எடுப்போம். அதை அப்படியே தூக்கி கேட்டுக்கு போடுவோம். ஜிம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணிட்டு எடுத்தோடனே ஒரு ரொட்டீன் ஆஃப் எக்ஸசைஸ் யாரோ ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்மளும் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு ட்ரெயினர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுவோம். நம்மளுக்கு என்ன BMI ஸ்கேல் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொட்டீன் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோஸில் மக்கள் வந்து யோசிச்சு அதை பண்ணுவாங்க. இல்லாட்டி அப்படியே சகட்டாமணிக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஃபர்ஸ்ட் நடக்கும், கொஞ்ச நாள்லேயே வந்து கை காலெலாம் வலிக்க ஆரம்பிக்குமா, அதுலேயே ஜிம்மை குவிட் பண்ணிட்டு ஓடிடுவான். ஐயோ வலிக்குதே தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினர்கிட்ட உட்காந்து பேசியிருந்தா தான் தெரியும் அது மசில் டியர் ஆகுதுப்பா, நீ கொஞ்சம் நேரம் உட்காந்து அது ஒர்க் அவுட் பண்ணி ப்ரோட்டீன் ஏற்றிட்டேன்னா சரியாயிடும் அப்படின்றது. அப்படியே கொண்டு வருவோம் கேட்டுக்கு. என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பெரிய மிஸ்டேக், அடுத்தவன்லாம் என்ன பண்ணுறான், சுற்றி இருக்கிறவன் அதை எப்படி பண்ணுறானோ அதே மாதிரி நம்ம பண்ணுவோம், பண்ணால் வந்துடும் அப்படின்றது. செகண்டு, நம்ம உட்காந்து நம்மளுக்கான ட்ரெயினர் யாரோ நம்மளுக்கான மென்டார் யாரோ அவங்களுக்கு சுத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டே பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஒரு பொழுது போடுறது. இதில் நிறைய நான் என்னோட ஜூனியர்ஸும் சரி சீனியர்ஸும் சரி இப்போ சன ப்ரிப்பரேஷன் மிஸ்டேக்காகவும் அதை நான் பார்க்குறேன். டெஸ்ட் எழுதுவான், டெஸ்ட் எழுதி தள்ளிக்கிட்டே இருப்பான். அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குப்பா, அதை அனாலிசிஸ் பண்ணியா, அந்த அனாலிசிஸ்லேருந்து உன்னோட ஹோம்ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணியா, அதுக்கப்புறமேட்டு திரும்ப டெஸ்ட் எழுதினாலாம் இருக்காது. டெஸ்ட்டை மட்டும் எழுதினாலே நம்மளால் வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. 4th ஒன், கொஞ்ச நாள் வருவான், இந்த வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அப்படின்னோடனே அப்படியே கபாதியில் காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்லலாம் ப்ரிடாமினெண்ட்டாக அந்த கடைசி நாள் கிளாஸில் மொதல் நாள் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ஒரு 100 50 அவங்க பேர். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருப்பாங்க. நம்ம ஜிம்க்கு மெம்பர்ஷிப் போட்டு ஜனவரியில் இருந்துட்டு ஆரம்பித்து ஒரு ஃபெப்ரவரியில் காணாமல் போயிட்டு ஓடிடும்ல, அதே மாதிரி இதெல்லாம் ப்ரிடாமினெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஸ்டடி மிஸ்டேக்ஸு. அகெயின் ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜிஸில் பண்ண மிஸ்டேக். என்ன பண்ணுவாங்க, என்ன படிக்கிறோன்றதை விட எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த எப்படி படிக்கிறோன்ற பார்ட்டே விட்டுருவான், படிச்சுக்கிட்டே இருப்பான். நான் 6 மணி நேரம் படித்தேன் எனக்கு ரிசல்ட் வரல, நான் 10 மணி நேரம் படித்தேன் எனக்கு ரிசல்ட் வரல, போன டெஸ்ட்டில் நான் ஒரு மார்க் எடுத்தேன், அடுத்த டெஸ்ட்டில் அதை விட கம்மியாக மார்க் எடுத்தேன் எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட்டை மட்டுமே பார்ப்பானே தவிர எப்படி எஃபர்ட் போட்டோன்றதை பார்த்துருந்துருக்க மாட்டான். இது எப்படின்னா, நம்ம ஜிம் ஜாயின் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நாள் நான் ஒரு மேரத்தான் ஓடினேன், நான் ஒரு ட்ரெட்மில்ல இவ்வளோ நேரம் ஓடினேன், எனக்கு உடம்பு குறையலை, அடுத்த நாளே எனக்கு ஏன் குறையலைன்னு கேட்குறதுக்கும் இதுவும் சமம் தான். இது மேஜராக பண்ணுற மிஸ்டேக். எனக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி நான் கழிச்சிட்டேன்னா, ஏன்னா ஃபஸ்ட் டைமே நான் நல்லா அடி வாங்கிட்டு தான் வந்தேன். சரி நம்ம லெவலுக்கு இது வந்து ஏதோ கம்மியான மார்க் மாதிரி தான் தெரியுது, அப்போ சரி பண்ணுவோன்றப்போ ஃபஸ்ட்டு எனக்கு மென்டார் வந்து பர்சனலாக கொடுத்தது மைண்ட் செட்டை சரி பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுற மெத்தடை நீங்கள் ஒரு சம்னா அதை மட்டும் தான் படிக்கிறீங்க, அது ஒரு 10 வகையில் உங்களுக்கு யோசிக்க தெரில, அதே இதில் வேல்யூ மாற்றி கேட்டால் கூட உங்களுக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது, அப்போ அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேர்டு, நீங்கள் நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணி படிச்சிடுறீங்க, பட் அது கேட் ஓரியன்டான சம்மரியோ கன்க்ளூஷனோ ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டோ அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறதே இல்லை. ஸோ வேகாக ரீட் பண்ணிட்டு மட்டுமே போயிடுறீங்க. இதெல்லாம் யார் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மென்டார் இருந்தால் தான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் நம்ம வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்படியோட மென்டார்ஸ் ஐஎம்ல படித்தவங்க அலுமினைஸ் நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு இருக்கும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிட்டே வந்துடும். நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணுன்ற லிஸ்ட்டை விட என்ன பண்ணக்கூடாதுன்ற லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு அதெல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்தாலே நல்லா பண்ண வேண்டியதுக்கு டைம் ஸ்பேஸ் கிடச்சிரும், க்ரோ ஆகிட்டு போயிடும். ஓகே மேம், உங்களுக்கு பி ஸ்கூல் இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க, உங்கள் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எப்படி மேம் இருந்துச்சு? ஓகே ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி டு கெட் இன் டு ஈச் அண்ட் எவ்ரி இன்டர்வியூ. எனக்கு வந்து அது நல்ல ஒரு கான்வர்சேஷனாக அவங்க கூட பேசுறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இன்டர்வியூ கிட்ட அட்டன் பண்ணியிருப்பேன் பி ஸ்கூலுக்கு ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம். சரி பயம்தான்னு சொல்லலாம். மென்டார் கரெக்டாக சொன்ன மாதிரி மைண்ட் செட் தான் மேம், நீங்கள் ஒரு இன்டர்வியூனாலும் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்றதா இருந்துச்சு. என்ன கேட்டிருந்தாங்க மேஜராக, நார்மலாக கேட்குற கொஷின்ஸ் லைக் வை இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், வை எம்பிஏ முடிச்சுட்டு என்ன பண்ண
பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் சில இன்டர்வியூவில் கேட்டாங்க. ஆனால் ப்ரிடாமினன்ட் பல இன்டர்வியூவில் எப்படி போச்சுன்னா, நான் யார், என் வாழ்க்கை என்ன, நான் ஏன் இந்த தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து படிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் உருப்படியாக பண்ணியிருக்கீங்க, ஏன் ஒர்க்கை விட்டுட்டீங்க வந்தீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மேஜராக கேட்டிருந்தாங்க. ஒரு 2-3 இன்டர்வியூஸ்லாம் எனக்கு ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கை ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அப்ரோச் பண்ண சொல்லியிருந்தாங்க. சும்மா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நான் என்னோட ஐஎம் ரோத்தக் இன்டர்வியூ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு மேஜராக என்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி, எஸ் ஆர் நோ. நான் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி நோன்னு சொல்லி தான் பேசி அந்த இன்டர்வியூவே நான் கிளியர் பண்ணேன். ஸோ அது ஒன் ஆஃப் மை குட் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்டு எனக்கு ப்ராசஸ்னால் என்ன, ப்ராசஸை நீங்கள் எப்படி உங்கள் அகாடமியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்றத ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருந்தாங்க. தேர்டு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன, நீங்கள் உலகத்திலே வந்து எல்லா தப்பும் பண்ணலாம்னு உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன தப்பு பண்ணுவீங்க இப்படின்றதும் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை எப்படி வாழ்கிறீங்கன்றதை நல்லா வாழ்ந்துட்டாலே அந்த என்ட்ரன்ஸ் அந்த இன்டர்வியூன்றதை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு எப்படி என்னோட மென்டார்ஸ் ஹெல்ப் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா, ஐ ஹேட் செட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வித் அலுமினை அண்ட் ஆல்சோ வித் பால்சு சார். எனக்கு அலுமினை எல்லாருமே என்னோட தாட் லெவலில் இருக்க மிஸ்டேக்கு கிளியர் பண்ணிட்டே கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒய்எம்பின்றப்போ எல்லாரும் ஜெனரிக் ஆன்சர் கொடுப்பாங்க, பாலா ஏன் அந்த எம்பிஏ பண்ணணுன்றதுக்கு ஆன்சர் இருக்கான்னு சொல்லி எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க என்னோட அலுமினை சார். செகண்ட் பால்சு சார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த வே ஹவ் ஐ லுக் அட் மை லைஃப், அதை வந்து த்ரூ அவுட் த ஜேர்னியில் இருந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தனால எனக்கு இன்டர்வியூன்றது ஒரு பெரிய பயமாக நான் ஃபேஸ் பண்ணல, சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ பர்சனலைஸ்டு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது உங்களுக்கு இன்டர்வியூவை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் அட்டன் பண்ண எல்லா காலேஜ் இன்டர்வியூ நான் கிளியர் பண்ணேன். அது வந்து 100% எனக்கு வந்து அட்டன் பண்ண காலேஜ் எல்லாத்துலேயுமே கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் அப்ராக்சிமேட்லி 15+ IIMs, காலேஜஸ் லைக் இர்மா, டாப்மி, 4, அசோகா யூனிவர்சிட்டி, இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பால்சூஸோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வாஸ் வெரி மச் ஸ்ட்ரக்சர்ட், பர்சனலி மேட். சரி, ஓகே மேம், இதெல்லாம் ஓகே. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வந்து வெளி ஸ்டேட் போய் படிக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணீங்க? ஓகே, 24 இயர் ஓல்டு ஃபீமேல், ஜாபை விட்டுட்டு இன்டர்வியூக்கு படிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அசோகா யூனிவர்சிட்டி, ஐஏஎம் ரோத்தக்கு, 4 டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போகிறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் செம்மையாக பயம் இருக்கும். அதே பயம் எங்கள் அம்மாட்ட இருந்துச்சு. நான் லிட்ரலி இந்த எக்ஸாம் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே வந்து காலில் விழுந்து தான் கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வெளியில் போகணும் அப்படின்றப்போ ஃபேமிலியில் மதர் மட்டும் இல்லை, ரிலேட்டிவ் சைட்லேருந்துமே பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அம்மாவை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாம் செட் ஆயிடும். கன்வின்சிங்கிறது என்னைக்குமே ஒர்க் ஆகுது, டேட்டாவை ஷேர் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். நான் உட்காந்து எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு நோட்டை எடுத்து இங்கே இருந்தால் என்ன நடக்கும், இந்த காலேஜ் போனால் என்ன நடக்கும், ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தால் என்ன நடக்கும், இதெல்லாம் உட்காந்து டேட்டாவாக எழுதி காட்டினேன் ஃபர்ஸ்ட். செகண்ட், ஐ ஆஸ்ட் மை சீனியர்ஸ், என்னோட அலுமினை ஹர்னி மேம் இருந்தாங்க அந்த டைமில், அவங்கள கால் பண்ணி பேச சொன்னேன். ஏன்னா அவங்க அந்த டைமில் லக்னோவில் போய் படிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட அம்மா அப்பாலாம் தைரியமாக அனுப்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுமே மதுரையில் தான் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தாங்க. அப்படின்றப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணாங்க. நாங்கள் இருக்கோம், எங்கனாலும் உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருப்போம்னு சொல்லி ஒரு அகாடமியை முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது. பட் அந்த ஒரு பொறுப்பு வந்து பால்சு சாரும் எடுத்துட்டாங்க, அலுமினையும் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் என்னால் போய் படிக்க முடிஞ்சிச்சு. இது வந்து எங்கள் அம்மாவை டேட்டா ஷேர் பண்ணி என்னை சரி பண்ண விதங்கள். இந்த வெளியில் போகிறதுக்கு என்ன பண்ணணும், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஆர் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அது மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா ஷேர் பண்ணுங்கள். கன்வின்சிங் என்றைக்குமே ஒர்க் ஆகுது. அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஒத்துக்குறோமா மாட்டோம்ல, இது ஒன்று. செகண்டு, இதை பண்ணிட்டு போன அலுமினையை பேச சொல்லுங்கள், அது ஒரு பூஸ்டப் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் கால் பண்ணி பேசி அதுக்கப்புறம் காலேஜ் அனுப்பிச்சி விட்டேன் டெல்லிக்கெலாம். ஷாரன் ஜோஸ்ல, ஸ்ரீகாயத்ரி வீட்டிலலாம் அப்படி தான் நடந்துச்சு. அதனால் வெரி மச் பாசிபிள். நம்ம பேரண்ட்டுக்கு இருக்கிற பயத்தை டேட்டாவோட நம்ம கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாலே மோர் தென் எனஃப். ஓகே மேம், உங்களுக்கு பால்சு சக்ஸஸ் அகாடமி பற்றி எப்படி தெரிய வந்துச்சு? ஓகே, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜெர்னி. ஆக்சுவலாக நான் வந்து வெளியில் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு தான் நான் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கே போனேன். அப்போ நான் வந்து ஸ்ரீனி சாரை மீட் பண்ணேன். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த ஆல்ரெடி ஒரு என்ட்ரன்ஸ் எழுதிட்டேன், இது வந்து இன்னொன்று ஒரு என்ட்ரன்ஸு இந்த வருஷம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் சேரலான் இருக்கேன், என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அலுமினை கான்டாக்ட் கொடுத்தார். அது அலுமினை யாருன்னா, நான் படித்த அதே மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜில் படித்த எஸ்எஸ் விக்னேஷனா. அவர் SIOM நாசிக்கில் படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் மூலமாக எனக்கு அகாடமி அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணார்னா, போனோடனே அகாடமியில் சார்லாம் சத்தியமாக சொல்ல இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டார். இன்டர்வியூ போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளோட பிஸ்தெல்லாம் நிறைய பேர் இருக்காண்டா, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றது. தென் ஐ தாட் ஓகே நம்ம ரிப்பீட் இயர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேம் டு பால்சு சக்ஸஸ் அகாடமி. அப்போ என்ன தெரிஞ்சு, மெப்கோலேருந்தே நிறைய அலுமினை வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. அருண் அண்ணா IIM இந்தோர், SS விக்னேஷ் அண்ணா SIOM நாசிக், சிவராஜ் அண்ணா அவங்க பிம் திருச்சி ENY அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. அலுமினை ரெஃபரன்ஸ் மூலமாக தான் பியூரா நான் அகாடமின்றதுக்கே வந்தேன். ஓகே மேம், நீங்கள் படித்த அகாடமிலேயே மேனேஜிங் பார்ட்னராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அண்ட் நிறைய கேட் ஆஸ்பிரன்ஸுக்கும் மென்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா,
இப்போ நீங்க எதுக்காக இந்த கார்ப்பரேட்டை விட்டுட்டு இந்த என்ட்ரன்ஸ் ட்ரைனிங்குள்ள என்ட்ரு ஆனீங்க மேம்? ஓகே, தட்ஸ் குட். ஆக்சுவலி நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஐ காட் மெனி கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிச்சு. when I was studying in my college ஆல்சோ எனக்கு வந்து அசோகா யூனிவர்சிட்டியில் நான் ஐஎம் கல்கட்டா இனோவேஷன் பார்க்கில் நான் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் நான் வந்து கார்ப்பரேட் ஜாப் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகல, ஏன் இங்கே வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன், நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் போயிட்டே இருக்கும்போது யூ வில் ஃபைண்ட் டெசிக்னேஷன்ஸ், லொக்கேஷன்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி லைஃப்பில் பேஷன் அண்ட் பர்பஸ்ன்னு ஒரு விஷயம் மேஜராக வந்து நிற்கும். நான் படித்த காலேஜில் ஃபார்ச்சுனேட்லி என்னோட அலுமினை எல்லாருமே சொன்னது, நீ வந்து ஒரு பேஷனாக ஒரு வேலை பார்க்குற அப்படின்னா நீ டீச்சிங் ஃபீல்டில் தான் பண்ணிகிட்டு இருக்க, அது உனக்கு அகாடமிலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்குறாங்கன்றப்போ நீ அதை கண்டிப்பாக எடுத்து பண்ணு, அதுவும் லைஃப்பில் பெட்டராக இருக்கும். இல்லாட்டினாலும் திரும்ப நீ படிக்கணும், மேல் படிப்பு படிக்கிற கார்ப்பரேட் லைஃப்குள்ளே போகிறனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்றைக்குமே உன் கையில் இருக்குது. வை நாட் டேக் ரிஸ்க் இன் யர் ஏர்லி ஏஜ் ஆஃப் யர் லைஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் ரிஸ்க்காக பார்க்கல, ஐ saw it as a blessing. அதான் நான் வந்து பார்த்தேன். எடுத்தும் போது இன்னைக்கு நாள் வரைக்கும் நான் அதை ரெக்ரெட்டும் பண்ணதில்லை அந்த டெசிஷனை. ஸோ மை அலுமினை சப்போர்ட் டுவர்ட்ஸ் மை பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் இதுவாக தான் இருந்திருக்கு. பால்சோ சக்ஸஸ் அகாடமி வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மென்டார் பண்ணி அகாடமி க்ரோ பண்ணதாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அதர் ப்ராடக்ட்ஸ் லைக் ஐபி மேட், கிளாட் அதை க்ரோ பண்ணதாக இருக்கட்டும், நிறைய டாப் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் கூட டைப்ஸில் என்டர் ஆகி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை க்ரோ பண்ணதாக இருக்கட்டும், இந்த ப்ரொஃபஷனல் க்ரோத் ஜேர்னியும் சரி இது என்னோட பேஷனோட அலைன் ஆகி இருக்கு அப்படின்றனால ஐ எம் ஹாப்பி தட் ஐ டுக் திஸ் டெசிஷன். டேட்டாவாக சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கிட்ட பால்சோ சக்ஸஸ் அகாடமியில் என்னோட மென்டார்ஷிப் டீமுக்குள்ளே இருந்துட்டும் போயிருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே போகும்போது இப்போது நான் என்னோட சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெண்டை கேட்டேன், நீ ஏன் தம்பி இந்த ஒர்க் பண்ணுற அப்படின்றப்போ, நான் போட்ட உழைப்பு ஒரு மாதிரி ஒரு பில்டிங்காக வந்து நிற்கும் போது எனக்கு பார்க்கும்போது இருக்கிற ஹாப்பினஸ் ரொம்ப பிடிக்கும்னு. இந்த தில்லாலங்கடி படத்தில் ஜெயம் ரவி சொல்வார், இதை பண்ணும்போது ஒரு கிக்கு வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸு போய் ஐஎம்ஸ்லேயும் டாப் பிஸ்கூஸ்லேயும் லா காலேஜஸ்லேயும் என்எல்யூஸ்லேயும் அசோகா யூனிவர்சிட்டியும் போய் உட்காரும்போது அந்த கிக்கே வேற மாதிரி இருக்கு. We have been consistently doing it in பால்சோ சக்ஸஸ் அகாடமி. பிடிச்சி பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். பிடிச்சி இந்த விஷயத்த பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் நம்ம ஊர் பிள்ளைங்களை கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற வேர்ல்டில் இருக்கிற ஒரு மேப்பில் பிளேஸ் பண்ண வைக்கும்போது அதில் கிடைக்கிற ஹாப்பினஸே ஒரு தனி விஷயம் தான். ஹாய் எம்பிஏ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த 3 பார்ட் இன்டர்வியூ சீரிஸில் நம்ம எம்பிஏ பற்றின A to Z டீட்டெயில்ஸ், எம்பிஏயோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எம்பிஏயோட பி ஸ்கூல் செலெக்ஷன் ப்ராசஸ்னு எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். இதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் வேல்யூபிள் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்போம். கண்டினியூஸாக நம்ம பப்ளிஷ் பண்ணுற கண்டென்ட்டை பார்த்துட்டே இருங்க. மேலும் உங்களோட டாப் எம்பிஏ காலேஜஸோட ஜேர்னியை நம்ம அகாடமி கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு MBA அச்சீவர்னு மெசேஜ் பண்ணுங்க. பாலமீனாட்சி மேம், பால்சு சார் அண்ட் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட MBA ஜேர்னியில் கைட் பண்ணுவாங்க. வாங்க படிக்க ஆரம்பிக்கலாம்.